கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே ஜீவனாயிருக்கிறேன் என்று சொல்லி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னை பகைக்கிறவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி. என்னை பகைக்கிறவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. என்னை பகைக்கிறவன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை பகைக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவராகிய இயேசுவை வேண்டா என்று சொல்லுகிற ஒரு மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரின் கடவுள், அவர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவன், அவன் மரணத்தை நேசிக்கிறான். என்று சொன்னால் இயேசு தான் ஜீவன். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்பது நீங்களே தீர்மானம் செய்து ஒரு காரியத்தை செய்யுங்கள். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. நீங்கள் யாரை சேவிப்பீங்கள் என்று சொல்லி நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்கள் மரணத்தை நேசிக்கிறீங்களா இல்லை ஜீவனை நேசிக்கிறீங்களா? நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஜீவனை தெரிந்து கொண்டீங்கள் என்று சொல்லி அர்த்தம். இயேசுவை வேண்டா என்று நீங்கள் ஒதுக்கினால், பகைத்தால், நீங்கள் மரணத்தை நேசிக்கிறீர்கள், மரணத்தின் குழிப்பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி பொருள் வரும். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? நானோ என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன். அல்லேலூயா.